வணக்கம். SIP சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் SIPயோட பேசிக் திங்ஸ். SIP பிளான் மூலிமா நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னா நமக்கு ப்ராஃபிட்டா லாஸா, ஓகேங்களா? எப்படி ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணுறது, பெனிஃபிட்ஸ் என்ன, ரிஸ்க் என்ன, எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். SIPயோட மீனிங் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். நோட் பண்ணிக்கோங்க. இது என்ன அப்படின்னா ஒன் வே ஆஃப் பிளேசிங் ஆர்டர். நம்ம மார்க்கெட்டில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட், சரிங்களா? இப்போ நார்மலாக நம்ம ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படின்னா ஒரு ப்ரோக்கரேஜ் மூலிமா ஓப்பன் பண்ணுறோம். இந்த ப்ரோக்கரேஜில் இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஜீரோதாவில் நம்ம ஃபண்ட்ஸை லோட் பண்ணிக்கிறோம். நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட்டை கொண்டு இங்கே ஆட் ஃபண்ட்ஸ் மூலிமா ஜீரோதாவில் லோட் பண்ணிவிட்டு ஃபண்ட்ஸை இங்கே வச்சுட்டு இந்த டேஷ்போர்டில் இங்கே வச்சுட்டு நம்ம ஹோல்டிங்ஸ் பொசிஷன்ஸ் போயிட்டு இந்த ஸ்டாக் நான் IOC நான் வாங்க விருப்பப்படுறேன், எங்கிட்ட இப்போ இன்றைக்கி ஒரு 10,000 ரூபா இருக்குது அப்படின்னா இப்போ IOC ஷேர் எனக்கு இன்றைக்கி எவ்வளோ வாங்க முடியும்? ஒரு 50 வாங்க முடியும். ஒரு 10,000 ரூபா வச்சுருக்கேன் அப்படின்னா எனக்கு ஒரு 50 குவான்டிட்டி வாங்க முடியும் அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கிறேன், டைரெக்டாக IOC ஸ்டாக்கு போயிட்டு பை ஆர்டரை கிளிக் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒரு 50 குவான்டிட்டி வாங்கணும். எனக்கு ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 167 ரூபா. அப்படி நான் ஒரு ப்ரைஸை நான் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு நான் இங்கே பை ஆர்டர் கொடுத்துட்டேன்னா இங்கே ஆர்டர்ஸ் ப்ளேஸ் ஆயிரும். 167 ரூபா வந்தோடனே எனக்கு 50 ஆர்டர் ப்ளேஸ் ஆயிரும், என் குவான்டிட்டிக்குள்ளே வந்துடும். அதை தான் நான் பார்த்திங்கன்னா இங்கே ஹோல்டிங்ஸ்குள்ளே பார்த்துக்கலாம், சரிங்களா? இப்போ இந்த ஹோல்டிங்ஸ்குள்ளே வந்துடும். இப்போ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நான் டெக்னிக்கலாக நான் ஒரு லெவலில் அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு ரேஞ்சில் மொத்தமாக குவான்டிட்டி கொடுத்து வாங்கி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா இது ஒரு 30 குவான்டிட்டி வாங்கியிருக்கேன். IOC 90 குவான்டிட்டிஸு, ஒரு SBFC 100, தனலக்ஷ்மி பேங்க் 150. அப்போ ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி குவான்டிட்டியை வேரி பண்ணி நான் வாங்கி வச்சுருக்கேன். இதில் SIP எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா நீங்கள் இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட், இந்த ப்ரோக்கரேஜ் இருக்குல்லங்க, இந்த ப்ரோக்கரேஜ் அக்கௌண்ட்டுக்குள்ளே ஃபண்ட்ஸை லோட் பண்ணாமல் உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்குள்ளேயே வச்சுக்கணும். இப்போ என்னோட இன்னொரு அக்கௌண்ட் ICICI டைரக்டில் இருக்கக்கூடிய ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் நான் காமிக்கிறேன், ஓகேங்களா? இப்போ இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் நான் லிங்க் பண்ணி வச்சுருப்பேன். இப்போ இந்த SIP பண்ணும் போது என்ன அப்படின்னா என்னோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்குள்ளே தான் என் ஃபண்ட்ஸ் எல்லாமே இருக்கணும். இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு லிங்க் பண்ண சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே நான் ஃபண்டு வச்சுக்கணும், சரிங்களா? என் ஃபண்டை இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. நான் மேனுவலாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா மட்டும்தான் நான் ஃபண்டை இங்கே கொண்டு வரணும். SIP மூலிமா பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்குள்ளே நீங்கள் எல்லா ஃபண்ட்ஸும் வச்சுக்கணும், சரிங்களா? சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸில் ஃபண்ட்ஸை வச்சுட்டு இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ப்ளேஸ் ஆர்டர் அப்படின்னு இருக்குல்லங்க, அங்கே கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா டெலிவரி, MTF, BTST, இன்ட்ராடே, ஸ்டாக் SIPன்னு இருக்குது. இப்போ இந்த ஸ்டாக் SIP ப்ளேஸ் ஆர்டர் இந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இப்போ இங்கே NSE, BSE 2 எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. இப்போ இதில் நான் NSE கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒரு ஸ்டாக் CESC, ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்டாக்கை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது எனக்கு இங்கே ரன் ஆகிட்டுருக்கு 144, சரிங்களா? இப்போ இது குவான்டிட்டி, அமௌண்ட் 2 ஆப்ஷன் இருக்குது. இப்போது நான் என்னன்னா வாரம் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னா, டெய்லி இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னா, மந்த்லி இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னா, இல்லை 2 வாரத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் பிளான் பண்ணிக்கணும். இப்போ இந்த SIP மூலிமா நீங்கள் பண்ணும் போது என்னென்னா சார்ட்டும் அனலைஸ் பண்ணலாம். அது மூலிமா எந்த இடத்துல ட்ரிகர் பண்ணணும், எந்த இடத்துல ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே தனியாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதில் எப்படி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுங்கிறத தான் நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன், சரிங்களா? ஃபஸ்ட்டு குவான்டிட்டியாக அமௌண்ட்டான்னு டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ குவான்டிட்டி அப்படின்னா ஒரு 20 குவான்டிட்டிஸ் போட்டுக்கிறீங்க அப்படின்னா 20 இன்ட்டு இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸ் 144. இப்போது இதை மந்த்லி செலக்ட் பண்ணிட்டீங்க. அடுத்த மாதம் இது 156 கூட ட்ரேட் பண்ணிட்டுருக்கலாம். அப்போ 20 குவான்டிட்டி இன்ட்டு 156 உங்களுக்கு தேவைப்படும். அப்போ குவான்டிட்டின்னு கொடுத்துட்டிங்கன்னா ப்ரைஸ் வேரி ஆகிறத பொறுத்து உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் இருக்கிறதும் வேரி ஆகும், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ அமௌண்ட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா ஒரு 2000 ரூபா அப்படின்னு அமௌண்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா 2000 ரூபாய்க்கு இந்த 144 இந்த குவான்டிட்டி எவ்வளோ வாங்க முடியுமோ அவ்வளோ குவான்டிட்டி வாங்கிடும், சரிங்களா? ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமே வாங்கிடும். இப்போ இந்த SIP மூலியமாக இந்த ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிங்க பாருங்கள், அமௌண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கம்பெனியை செலக்ட் பண்ணிவிட்டு இது மந்த்லியா, வீக்லியா, டெய்லியா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு
நீங்கள் கொடுத்துட்டீங்க, ப்ரொசீட் ஃபார் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டீங்க, டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, ஸ்டார்ட் டேட் எனக்கு மாதம் 5ஆம் தேதியா இல்லை 10ஆம் தேதியா, இப்போ உங்களுக்கு எப்போ சேலரி வரும், உங்களோட அமௌண்ட்டோட கம்ஃபர்டபிலிட்டி பொறுத்து இங்கே நீங்கள் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த டேட்டும் வீக்லியா மந்த்லியான்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அன்னைக்கு என்ன ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ அதில் உங்களுக்கு வாங்கிடும். அந்த குவான்டிட்டி 2000 ரூபாய்க்கு எவ்வளோ குவான்டிட்டி வருமோ சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்காக வாங்கிடும். அதுக்கப்புறம் உங்களோட ஹோல்டிங்ஸில் வந்து நீங்கள் பார்த்துக்க முடியும். மாதம் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னு இல்லை, உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து அமௌண்ட்டை மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும். இப்போ 5ஆம் தேதி ஒரு 2000 ரூபா கொடுத்துட்டீங்க அப்படின்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் கரெக்டாக 5ஆம் தேதி 2000 ரூபா இருக்க மாதிரி பார்த்துக்கணும். ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட்டு டெபிட் ஆயிரும், இந்த ஸ்டாக் வந்து பை ஆயிரும். ஓகேங்களா? இப்போ இதோட நான் பண்ண லைவ் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். இப்போ நான் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒரு 6 மந்த்ஸ் முன்னாடி நான் பண்ணது இப்போ நான் வந்து புக் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து நான் கனரா ரோப்கோ ஃபண்ட், இதில் வந்து 5000 ரூபாய்க்கு நான் வந்து லம்சமாக ஒரே இடத்துல நானே டைரெக்டாக வாங்கிட்டேன். என்ன ஆவரேஜ் ப்ரைஸ்க்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னா 49 ரூபா 76 காசுக்கு நான் வந்து 5000 ரூபாய்க்கு நான் வாங்கிட்டேன். எனக்கு வந்து 100 குவான்டிட்டி கிட்ட கிடச்சிருக்கு. சரிங்களா? இப்போ இது வந்து எப்போ நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 15/6 ஜூன் மாதம் 15ஆம் தேதி நான் டேரெக்டாக 5000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிட்டேன். இப்போ ஐசிஐசியும் சேம் அதே மாதிரி தான் 5000 ரூபா 15ஆம் தேதி நான் வாங்கிட்டேன். இப்போ இது வந்து டேரெக்டாக ஒரே இடத்துல நான் வந்து 5000 ரூபாய்க்கு நான் வாங்கிட்டேன். இப்போ வந்து எனக்கு 49 ரூபாய்க்கு கனராவில் வாங்கியிருக்கேன், 79 ரூபாய்க்கு ஐசிஐசி வாங்கியிருக்கேன். சரிங்களா? ஒரு 6 மாதம் கழிச்சு ஒரு நல்ல ப்ராஃபிட். எனக்கு 49 ரூபாய்க்கு வாங்கினது 61 ரூபாய்க்கு போனோன்னா எனக்கு ஒரு 11 ரூபா கிட்ட ப்ராஃபிட், ஒரு குவான்டிட்டிக்கு 11 ரூபா ப்ராஃபிட்டுங்கும் போது நான் இங்கே செல் பண்ணிட்டு நான் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டேன். சரிங்களா? இதை நான் வந்து ஒரே இடத்துல ஒரே டைம் நான் வாங்கிட்டேன், ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டேன். இதே நான் எஸ்ஐபி மூலிமா நான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்னென்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு வந்து ப்ரைஸ் கொஞ்சம் அந்த டிஃப்ரென்சஸ் இருக்கும். சரிங்களா? இப்போது நான் வந்து ஒரு மாதம் 5000 ரூபா அப்படின்னு நான் வந்து டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி 1ஆம் தேதி நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா 1ஆம் தேதிக்கு 5000 ரூபாய்க்கு என்ன ப்ரைஸ் இருக்கோ, இப்போ இங்கே 45 ரூபாய்க்கு இருக்குது இந்த மாதம் ஃபஸ்ட் மந்த்து. சரிங்களா? 45 ரூபாய்க்கு வாங்கிடும். அடுத்த 2வது மாதம் 48 ரூபாய்க்கு இருக்குன்னா எனக்கு 5000 ரூபாய்க்கு வாங்கிடும். அப்போது 3வது மாதம் 50 ரூபாய்க்கு இருந்துச்சுன்னா அங்கேயும் எனக்கு ஒரு 5000 ரூபாய்க்கு வாங்கிடும். இப்படி ப்ரைஸ் மேலே போச்சு அப்படின்னாலும் அது அடுத்தடுத்து 1ஆம் தேதி என்ன அமௌண்ட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ அங்கே வாங்கிடும். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைக்கிள் வந்து கீழே இறங்குது, ப்ரைஸ் கீழே இறங்குதுனாலும் உங்களுக்கு அந்த 1ஆம் தேதி கிளிக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா 5000 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிட்டே இருக்கும். அப்போ இதில் என்ன ஆகும் அப்படின்னா ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து மாறிட்டே இருக்கும். இங்கே நான் வந்து லம்சமாக ஒரே இடத்துல வாங்கினாங்காட்டி ஒரே ப்ரைஸ் எனக்கு இருக்குது, 49 ரூபா 76 காசு அப்படிங்கிறது ஒரே அமௌண்ட்டு, நான் செல் பண்ணுற கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இப்போ இது நீங்கள் எஸ்ஐபி மூலிமா பண்ணும் போது மாதம் ஒரு அமௌண்ட்டுக்கு வாங்கும் போது உங்களோட ஆவரேஜ் ப்ரைஸ் மாறிட்டே இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ இதில் எப்படி ஆவரேஜ் ஆகுதுங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். மாதம் 5000 ரூபாய் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? இப்போ இதே மாதம் 5000 ரூபாய்ங்கும் போது இந்த இடத்துல நான் வந்து பை ப்ரைஸ் ஒரு 60 ரூபாய்க்கு வாங்குகிறேன். இப்போ 5000 ரூபாய்க்கு 60 குவான்டிட்டி 83 குவான்டிட்டி, 5000 ரூபாய்க்கு வந்து 83 குவான்டிட்டி கிடைக்கும். சரிங்களா? இப்போ அடுத்த மாதம் செகண்ட் மந்த் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் இறங்கிச்சு, உங்களுக்கு 50 ரூபாய்க்கு வந்துடுச்சு. அப்போது உங்களுக்கு வந்து 5000 ரூபாய்க்கு 50 ரூபாய்ங்கும் போது எத்தனை குவான்டிட்டி வாங்கும்? 100 குவான்டிட்டி வாங்கும். சரிங்களா? இப்போ ஆவரேஜ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் ப்ரைஸ் எங்கே இருக்குது? 54. இப்போது ப்ரைஸ் கீழே இறங்கியிருக்கும் போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா குவான்டிட்டி 17 கிடச்சிருக்கு. சரிங்களா? இப்போது நீங்கள் இது பண்ணதுக்கப்புறம் ப்ரைஸ் இப்போ மேலே போகுது. எகெயின் நெக்ஸ்ட் மந்த் 5000 நீங்கள் வாங்குறது வந்து 70 ரூபாயாக இருந்துச்சுன்னா அங்கே குவான்டிட்டி வந்து என்னாகும்? கம்மியாகும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆவரேஜிங் மெத்தட். இப்போ இது நீங்கள் வந்து என்னென்னா டைரெக்டாக பண்ணுறதா இல்லை எஸ்ஐபி மூலிமா பண்ணுறதா அப்படிங்கிறது வந்து உங்களோட ஒர்க் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. உங்களால் மார்க்கெட்டை ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க முடியுதுன்னா மேனுவலாக இது பண்ணிவிட்டு ஒரே இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறது பெனிஃபிட்.
அப்படி பண்ண முடியல அப்படிங்கும்போது தான் இந்த எஸ்ஐபி ஆப்ஷன் மூலிமா பண்ணும்போது இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆவரேஜ். இப்போ இதை நீங்கள் பண்ணுறது எப்படி பண்ணணும், மெத்தட் எப்படி பண்ணணும் அப்படின்னா, இப்போ மார்க்கெட் வந்து ஹையில் இருக்குது. இப்போ இந்த இடத்துல 50 ரூபாய்க்கு இருக்கும் போது இந்த இடத்துல நீங்கள் எஸ்ஐபி பண்ணுறதுக்கு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த இறங்கி வர ரீடெஸ்ட்மெண்ட்டில் ஒரு வாரம் ஒரு குறிப்பிட்ட குவான்டிட்டி பை பண்ணிகிட்டே வரும்போது என்னோடய ஆவரேஜ் ப்ரைஸ் என்ன ஆகும், கீழே வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ மேலே 59 ரூபாயிலேருந்து கீழே ஒரு 45 ரூபாய்க்கிட்ட வந்துடும் ஆவரேஜ் பண்ணும்போது. அப்போ திருப்பி இந்த சைக்கிள் இப்படி மேலே போகும்போது என்ன ஆகும், எகெயின் ஆவரேஜ் ஸ்டார்ட் ஆகும்போது எனக்கு ப்ரைஸ் வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ இது கரெக்டான இடத்துல இந்த ப்ரைஸோட ஒரு சின்ன மூமெண்ட்டமாவது தெரிஞ்சுக்கிட்டு ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. அப்படி இல்லைன்னாலும் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆவரேஜ் தான். சரிங்களா? ப்ரைஸ் வந்து ஆவரேஜ் ஆகுது. இதுதான் எஸ்ஐபி. இது வந்து டேரெக்டாக சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஃபண்ட்ஸை வச்சுட்டு பண்ணக்கூடிய விஷயம். இது ஒவ்வொன்றா எந்த மாதிரி ஃபண்டு சூஸ் பண்ணலாம், எப்படி ஆவரேஜ் பண்ணால் என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறது நம்ம 1 by 1 வர வாரங்கள்லாம் 1 by 1 பண்ணலாம். இப்போ இதே வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன், எனக்கு என்ன பெனிஃபிட், நான் மல்டிபிள் பிளேஸில் எஸ்ஐபி மூலிமா பண்ணும்போது என்னென்னா ஆவரேஜ் ப்ரைஸு எப்படி எனக்கு வந்து குவான்டிட்டி வேரி ஆகுது, அதனால என்னோடய ப்ராஃபிட்டில் என்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறது எல்லாமே 1 by 1 அப்கமிங் டேஸில் வந்து கிளியராக நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ எஸ்ஐபியோட ஆர்டர் எப்படி ப்ளேஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும். இது பிகினர்ஸ்க்கான ஒரு சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தான். ஓகேங்களா? இனி அப்கமிங் டேஸில் அடுத்தது வந்து நம்ம 1 by 1 பார்க்கலாம். இது பார்ட் 1. பார்ட் 2 வந்து அப்கமிங் டேஸில் வரும். நன்றி, வணக்கம்.